உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆழி தேரோட்ட விழாவில் திரளான மக்கள் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். உசேன், தேரோட்ட விழாவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கொரோனா காலம் அப்படிங்கறதுனால பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தேரோட்டம் என்பது சற்று முன்பு தொடங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் மனம் பிடித்து தொடங்கி வைத்தார். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் ஆழி தேரோட்டம் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் என்பது இன்று நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த தேரோட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திருவையாறு தியாகராஜ சுவாமிகளின் தேரோட்டம் என்பது தேர் என்பது 96 அடி உயரமும் 400 டன் எடையும் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக கருதப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த தேரோட்டம் என்பது வெகு சிறப்பான தேரோட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுவாக இதில் பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த வரம் பிடிப்பதற்காக வெளியூர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் ஆழித்தேரை முன்னிட்டு சுப்பிரமணியர், அம்பாள், சண்டிகேஸ்வரர், விநாயகர் ஆகியோர்களும் தேர்களும் இதனுடன் கூடவே சேர்த்து வரம் பிடித்து இழுத்து வருகிறார்கள் பக்தர்கள். இந்த ஆழி தேரோட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் சாந்தா வரம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சீருடை காவலர்கள் மற்றும் சீருடை அல்லாத காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த ஆண்டு தேரோட்டம் என்பது நடைபெறாத சூழ்நிலையில் இந்த ஆண்டு இந்த தேரோட்டம் என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக 10 வயதுக்கு உட்பட்ட மற்றும் 60 வயதிற்கும் மேற்பட்டோர் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வரவில்லை. இருந்த போதிலும் பாதுகாப்பு காரணமாக 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கைவேலி தலைமையில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற சிசிடிவி கேமரா மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பு முகாம்களும் அமைக்கப்பட்டு மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டு அங்கங்கே பரிசோதனையும் செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக அவ்வப்போது முகக்கவசம் அணிய வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தலும் செய்யப்பட்டு வருகிறது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி உசேன்.